என்ன எடுத்து வைக்க 1000 முழ கம்பம் மேலே ஆமை பலகை போட்டா ஆமை பலகை மேலே அடிப்பரப்பு நெல் பரத்தி அடிப்பரப்பு நெல்லின் மேலே அழகு செப்பு குடத்தை எடுத்து வைத்து செப்பு குடம் எதுக்காக எடுத்து வைக்க இந்த உலகமே ஒரு குடத்துக்குள் உள்ளடக்க ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஒரு குடத்தை உடைக்க அதே மனுஷன் இறக்கும் போது ஒரு குடத்தை உடைக்க இறக்கும் போது உடைக்கிற குடம் என்ன குடம் என்னையா தண்ணி குடமா ஆமா ஆனால் இறக்கும் போது உடைக்கிற குடம் கொல்லி குடம் ஆகையால் அந்த சண்டாள பாவி அந்த சிங்கமகாசூர அவன் என்ன செய்கின்றான் இறக்கும் போது ஒரு குடத்தை உடைக்கிற மாதிரி தவத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் எடுத்து வைக்க 1000 முழ கம்பம் மேலே அழகு செம்பு குடத்தை வைத்தார் செப்பு குடத்தின் மேலே எல்லோ ஆனால் அழகான மான்குளையும் தேன்குளையும் எடுத்து வைத்தார் அந்த சிங்கமகாசூர அவன் தவத்துக்கு மேலும் என்ன பொருள் எடுத்து வைக்க அவன் 1000 முழ கம்பம் மேலே ஒரு ஆமை நல்லம் பலகை போட்டா அந்த ஆமை நல்லம் பலகை மேலே ஒரு அடிப்பரப்பு நெல் பரத்தி அவ அடிப்பரப்பு நெல்லின் மேலே ஒரு அழகு செப்பு குடத்தை வைத்தவா அந்த செப்பு கூடம் மேடையில் ஒரு செவ்வழனி தேங்காய் அவை சிறப்புடன் எடுத்து அவன் மான்குளையும் தேங்குளை அவன் மகிழ்வையோடு எடுத்து வைத்தான் மன்னரான சூரர ஆண்டவன நினைக்கார் சண்டாள அருங்க வசு செய்ய போவார் சிவனார நினைக்க போவார் சிறந்த தமிழ் செய்ய போவார் கடவுளையும் நினைக்க போவார் அடிய தவம் இருக்க போவார் சண்டாள யூகர அவன் கொண்ட பாக்கு மேலையில் ஒரு கொடிமிளகு எடுத்து வைத்தான் அந்த கொடிமிளகு மேலையில் அவன் உன்னை முத்து எடுத்து வைத்தான் உன்னை மூத்து ஒரு கோழி மூட்டை கோழி முட்டை மேலையில் கோழி முட்டை மேலையில் ஒரு குண்டூசி என்ன எடுத்து வைக்கின்றார் தவத்துக்கு வேண்டிய பொருள்கள் அத்தனையும் எடுத்து வைக்க இவன் அந்த மச்சரிசி வனத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னனாகப்பட்ட சிங்கமகாசூர அந்த செப்பு குடத்தின் மேலே மான்குளையும் தேன்குளையும் மகிமையுடனே எடுத்து வைத்தான் மான்குளை மேலே எல்லோ செவ்வழனி தேங்காய் எடுத்து வைத்தான் எதுக்காக செவ்வழனி தேங்காய் எடுத்து வைத்தான் 3 கண்கள் முக்கண் படைத்த சிவபெருமானையே படைத்து வைத்து செவ்வழனி தேங்காய் மேலே ஒரு கொழுவிச்சம்பளத்தை எடுத்து வைத்தார் கொழுவிச்சம்பளத்தின் மேலே எழுவிச்சம்பளத்தை எடுத்து வைத்தார் எழுவிச்சம்பளத்தின் மேலே முடிக்கால் வெத்தலை எடுத்து வைத்தார் முடிக்கால் வெத்தலை மேல் ஒரு கொட்டப்பாக்கு ஒன்று எடுத்து வைத்தார் கொட்டப்பாக்கு மேலே எல்லாம் குடிமிளகு எடுத்து வைத்தார் குடிமிளகு மேலே குன்னிமுத்து ஒன்று எடுத்து வைத்தார் குன்னிமுத்து எதுக்காக எடுத்து வைக்க குன்னிமுத்து எதுக்காக எடுத்து வைக்க உண்டு சிவப்பு
கருப்பு. ஆகையினால் உன்னி முத்து ஒன்றை எடுத்து வைத்தான். உன்னி முத்து மேலை அந்த ஜண்டாள பாவி என்ற சிங்கமகாசூர அழகான கோழி முட்டை ஒன்று எடுத்து வைத்தான். கோழி முட்டை எதுக்குமா எடுத்து வைக்க? ஆமா, கரு இல்லையே உரு இல்லை, உள்ள வந்த எனக்கு வெளியே போக வழி தெரியவில்லை. ஆமா, அங்க பாரு சுத்தி சுத்தி அங்கிட்டு போக முடியாம அந்த அழகு மன்னனாகப்பட்ட சிங்கமகாசூர அவசரப்பட்டு வழி தெரியாத இடத்துக்குள்ள போயிட்டே வச்சுக்கோ, வெளியே வாரது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சிடலாமா? அது சரி, அதுதானாங்க இதுதானாங்க பாசமா இருக்காங்க, பாசத்துக்கு மட்டும் அடிமை ஆயிடாத. பின்னாடி ஒரு பெரிய பாயாசமா அதெல்லாம் பாயாசம் இவன் கிண்ட ஆரம்பிச்சுட்டான், வாங்கிட்டு இவன் கிண்டியா கொடுத்து விட்டுருவான். எந்த இடத்துலயுமே எந்த இடத்துலயும் எவ்வளவு தூரம் நம்ம இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருக்கணும். அதாவது எவ்வளவு தொலைவில் இருக்கணுமோ அவ்வளவு தொலைவில் இருக்கணும். காரு வாங்க போறோம், காரு வாங்க போறோம். வேண்டாமா, காரு வாங்க போறாங்க குடும்பத்தோட போகுதுக்கு, குடும்பத்தோட வேளாங்கண்ணி போகுதுக்கு. ஆதிவல்லி கைலாசத்திலே ஆண்டவன் ஆதிகரை கண்டே சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னி முட்டை எடுத்து வைத்தார். உன்னி முட்டை மேலே ஒரு கோழி முட்டை ஒன்று எடுத்து வைத்தார். கோழி முட்டை மேலே அழகான ஒரு குண்டூசிய நாட்டுகின்றார். குண்டூசிய நாட்டி பகவான் காதிலே அணிந்திருப்பது செப்பு வாளி. செப்பு வாளியை செப்பு ஊசியாகவே பாவித்து அந்த அழகு மன்னனாகப்பட்ட சிங்கமகாசூர ஊசி முனை மேலே ஒரு காலம் சென்றலை ஈடுமாக நின்று கொண்டு அவன் எப்படி தவறுகிறார்? அங்கே ஆண்டவன தான் நீரைத்து அவன் பகவானே யோனை காணே வாழவே அவன் கடவுளே யோனை காணே நினை காணே அந்த கடிய வாழி ஜோதியராவே யார நினைக்கா? சிவனார நினைக்கா? அரகரா அரனை என்று சிவஜிவா சிவனை என்று அல்லும் பகலும் 60 நாளையும் சிவனுடைய நாமத்தை தவிர சிந்தனையில வேற எதுவுமே கிடையாது. ஆனால் பகவானை நினைத்து பாரத்தவம் இருக்கின்றார், கடவுள் நினைத்து கடியத்தவம் இருக்கார். அன்னம் என்பது உண்டா? ஆகாரம் என்பது இல்லாமல், ஊன உறக்கம் என்பதும் இல்லாமல் தவம் இருக்கா? யாரு தவம் இருக்கா?
சிங்கமகா சூரன் தவம் இருக்க எப்படி தவம் இருக்கின்ற அன்னமும் இல்லாம ஆகாரமும் இல்லாம ஊனம் இல்லாம உறக்கமும் இல்லாம சிந்தனை எல்லாம் சிவநாமத்தை தவிர சிந்தனையிலே வேறு எந்த நாமமும் இல்லாமல் அந்த சண்டாளப்பாவி சிங்கமகாசூரன் தவம் இருக்கும் போது அவன் தவநிலையானது அங்க எப்படி இருக்கு பாருங்க. அடித்து கடல் பாரதி அரைகாம்புத்து மேல் பாடாரு ஆழ்மாண்டி உழைத்தமாறும் அலைவாண்டி ஊச்சொரியே கலைமாண்டி உழைத்தமாறும் ஆழ்மாண்டி ஊச்சொரிய அவமருக்கான் ஆண்டவன நினைக்கானே அழகுமண்ண நினைக்கானே அந்ததோடு சூரனவே படகுளையோ நினைக்கானே நினைக்கானே அந்த கடிகமாயே யார நினைக்கா கடவுளை நினைக்கா நமக்கு மட்டும் கவுண்ட் இருந்தா போதும். ஆனால் ஆண்டவன் நினைக்கா அருந்தவசு செய்கின்ற பகவான நினைக்காம பாரந்தவசு இருக்கா கடவுளை நினைக்காம கடியத்தவம் இருக்கா. அடே அப்பா காற்றடித்து மணல் பரத்தி கரையாம்புத்து மேல்படர ஆனால் காற்றடித்து மணல் பரத்தி கரையாம்புத்து மேல்படர தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டிலே பூச்சொரிய அந்த சூரனுடைய தலைமாட்டில் பூச்சொரிய அன்னமது உண்ணாமல் ஆகாரமும் எடுக்காமல் அவன் தவம் இருக்கா. யாரு? சிங்கமகா சூரன் தவம் இருக்கா. 12 வருடமாக இருந்து தவம் செய்துவார். எதுக்காக? சாகாத வரத்தை வாங்க வேண்டும், சங்கரனை பார்க்க வேண்டும், ஆண்டவனை பார்க்கணும். இந்த உலகத்துல அழிவில்லாத வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிங்கமகாசூரனானவர் 12 வருஷமா தவம் இருக்கா. பகவான வரக்காணும். நம்ம என்ன பாவம் செய்தோம்? பகவான் இன்னொரு அவளை பார்க்க வரவில்லை என்று சொல்லி அந்த சண்டாள பாவி சிங்கமகாசூரன் அவ யார நினைக்கா? பகவான நினைக்கால் அந்த சிங்கமகாசூரன் என்ன செய்கின்றார்? கடவுளை நினைத்து கண் கலங்குகின்றார். எப்படி கலங்குதா? எப்படி கலங்குகின்றார்? அகிலம் எல்லாம் படியல் சிவ சிவ சம்போ சங்கரா அடியாலையும் தவத்தை பார், இந்த அடியேலையும் தவத்தை பார் சிவ சம்போ சங்கரா பாருலகோ இந்த பாருலகோ மடி
என்னம்மா அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். அதே மாதிரி வயிறு பசிச்சா கேட்டாதான் கிடைக்கும். கேட்டாதான் கிடைக்குமோ? ஆமா. அதான் சொல்லுவாங்கல்ல, இல்லையா? கேளுங்கள் தரப்படும். தட்டினால் திறக்கப்படும். ஆனால் ஆமா. ஆண்டவன் பகவானை நினைத்து ஆமா. இந்த கூலிங் கிளாஸ் நல்லா இருக்கியா? இந்த கோயிலா? என்ன போட்டிருக்காரு பாரு. அப்படியா? ஆண்டவன் பகவானை நினைத்து கூட்டத்துல கூலிங் கிளாஸ் போட்டா தான் யார பார்க்கணும்னு தெரியாது. சும்மா இல்லையா? பிடிச்ச ஆளை பார்த்துக்கிடலாம். அது சரி. ஆண்டவன் பகவானை நினைத்து ஆமா. அழகு மன்னனாகப்பட்ட சூரனவன் அந்த சூரனாவா அப்படியே நினைச்சு அழுது விளம்புறான். புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே. பிள்ளைகள் வாங்கியா? என்னம்மா வாங்கி கொடுத்தோடனே எப்படி பக்கு பக்கு பக்குன்னு வாயில போடுற பத்தியா? வாங்கி கொடுத்தா வாயில போடத்தான் ரெடியா இருப்பானுவோ. எவ்வளவு பசியோட இருந்துட்டு நம்ம இருக்க பிள்ளைகள் போகணும். ஆனால் அதான் மத்தியானம் அண்ணாவி நான் சோறு வாங்கிட்டு போறேன். ஓனர் ஐயா கட்டில சொகுசா படுத்துக்கிட்டாரு. உடம்பு சரியில்லாத பையன். ஆமா, பாவம் போக சளி ஆகி போச்சு. ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் நிக்க முடியாது. 6 மணிக்கு மேல தண்ணி தெரியாது. ஐயோப்பா உப்புக்கு ஜப்பானியா போட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். காலையில எல்லாம் வீக் ஆகி போச்சு. ஆனால் ஆமா. ஆண்டவன் பகவான நினைச்சு அழுத விளம்புகின்றான். புலம்புகின்றான். என்ன சொல்லி அழுத விளம்புகின்றான்? என்ன கேளுகின்றான்? அகிலம் எல்லாம் படியலங்கும் ஆண்டவனே சம்போ சங்கரா. அரணாரே சம்போ சங்கரா. ஈரேருலகம் படியலங்கும் இறையோனே சம்போ சங்கரா. சம்போ சங்கரா. இந்த ஏழை செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா? ஆமா. அகிலம் எல்லாம் படியலங்கும் ஆண்டவனே சம்போ சங்கரா. அரணாரே சம்போ சங்கரா. இந்த அடியால் செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா? என்ன பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதா? உலகமெல்லாம் படியலங்கும் உடையவனே சம்போ சங்கரா. உடையவனே சம்போ சங்கரா. நான் செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா ஆண்டவா? கடவுளே, அட கடவுளே. என்ன பகவானே, என்னை ஏறிட்டு பார்க்க கூடாதா? என்னை ஏறிட்டும் பார்க்க கூடாதா? ஐயா, மருமகனே, என்னாச்சு? அடிச்சுட்டான் என்னைய. ஆனால் ஆமா. பாருலகம் படியலங்கும் சம்போ சங்கரா. சம்போ சங்கரா. ஏ அப்பா, என்னையா? இந்த பாவி செய்யக்கூடிய தவநிலையை பார்க்க கூடாதா பார்க்க கூடாதா? என்று ஆமா. நம்ம கண்ணீர் வர மாட்டுக்கு அப்படியே அழுது விளம்புதா. ஆமா. அழுது விளம்புற உடனே இல்ல, செல்போன் எடுத்துட்டாளுங்க. சிங்கமதா சூரனானவ ஆமா. செய்ய ஐயா, நான் தான் துட்டுக்கு இப்படி கணச்சிட்டு கிடக்க. நீ ஏன் மர்மனையா முன்னாடி நின்று இப்படி சத்தம் போடுற? அவரும் கோயிலுக்கு அழுதுகிறான். ஆனால் ஆமா. அகிலமெல்லாம் படியலங்கும் ஆண்டவரே சம்போ சங்கரா ஆண்டவனே சம்போ சங்கரா. என்று அழுது விளம்பிய உடனே குழம்பிய உடனே இவன் தவநிலையானது முத்தி பெற்று முத்திவெற்று ஆடாத கைலேங்கிரி மலையானது மலையானது. அந்த ஆடாகாத என் கைலாகையோ ஆடுதையா செய்யுதையா. அந்த ஆதி வள்ளியை கையிலாயோ அருளுடைய மலையருதா. இந்த அரங்கனோட தவத்தினாரே அது ஆடுதையா செய்யுதையா. இந்த சூரனையும் தவத்தினார் அந்த சூரியனோரின் கையிலார் அடைந்திடும் ஆடிடுவோம் கொண்டு வள்ளி கையிலாலோ ஐயா கையிலாலோ ஆடுவாரே ஆடுவையோ ஆடே ஐயா கையிலாலோ சிவனுடைய கையிலாயும் போடனை ஆடுதையா. 12 வருடமாக பாரதவத்தின் மையமையாரே அது ஆடுதையா 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 அந்த ஆதிவல்லி கையிலாயோ ஐயா ஆதிவல்லி கையிலாயோ. இவன் தவத்தினுடைய மகிமையாளை மகிமையினாலே ஆடாத கையிலேங்கிரி மலையானது கை
மலையானது ஆடுகிறது அஜைகிறது. ஆனால் சிவனால் செய்யும் தவத்தினுடைய மைவையினால் சூரனவன் செய்யும் தவம் சொல்ல அழகருடைய கைலாசம் அப்படியே ஆடுது. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. என்னய்யா சேராட்டவா? அவன் தேரோட்டத்துலதான் கூட்டிட்டு கைய பிடிச்சுக்கிட்டே சுத்தி இருக்கானு ஆடுற விதியும். என்னம்மா இவன் தான் அசைஞ்சுக்கிட்டே போனான். கைலேங்கிரி மலையானது கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது அசையுது. பார்த்தால் பார்வதியா என்னடா இது? இந்த கைலாசம் இப்படி ஆடுது அசைகின்றது என்னன்னு தெரியலையே என்று சொல்லி ஈசன் தேவி பார்வதியார் எப்படி இருங்க பாருங்க. பகவான் தேவி பார்வதியார் நம்ம இப்படியே இருந்தோம் பகவான் நம்மளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார் என்று அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொருபத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஹரிராமன் தங்கை என்ற அழகு பார்வதியார் அப்படியே சொருபத்தை மாற்றுதா. அவன் எப்படி மாற்றுகின்றார்? அம்பிகை அழகு பார்வதியார் எப்படி சொருபத்தை மாற்றுதா? நீட்டினக மடக்கடையை அவிழ்த்தது ஒரு தலைமுடியை அள்ளி கூந்தல் மொழியழையே வருவார் என்று பார்வதியா காத்திருந்தார். சிவனார் எப்போ வருவார் என்று சிவ சக்தி காத்திருந்தார். ஆண்டவன் வருவார் என்று அந்த ஆதிசக்தி காத்திருந்தார். கடவுளுக்கு வருவார் என்று இந்த கண்ணழகி காத்திருந்தார். இறைவனுக்கு வருவார் என்று இறைவனுக்கு வருவார் என்று ஈஸ்வரி பார்வதியாக காத்திருந்தார். கோட்ட வாசல் பார்த்து வடிவழகி காத்திருக்க ஆண்டவனை எதிர்பார்த்து ஆதிசக்தி காத்திருக்க யாரு இருக்கா? பார்வதியாக இருக்கா. வடக்கு கோட்ட வாசல் பார்த்து கால நீட்டி பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியால் காத்திருக்கார். சிவனார் எப்போ வருவார் என்று சிவ சக்தி அவள் காத்திருக்கார். கடவுள் எப்போ வருவார் என்று கரை கண்ட சிவபெருமான் தேவி பார்வதி காத்திருக்கார். இப்படி காத்திருக்கார். வடக்க பார்த்து கால நீட்டி பகவான் வடிகளுக்கு போன திசையை தேடி பார்வதியால் காத்திருக்கும் போது படியிலக்க போன பகவான் கைலாசம் வாராரு. நடந்து வரும்போது உள்ள வந்து பார்த்தாரு. நடந்து வரும்போது கைலாசத்தை பார்த்தாரு. பார்வதியை காணோம். அடடா என்ன எப்பவும் ஓடி வந்து நமக்கு பாதபூஜை நடத்துவா என்று ஆண்டவன் பகவான் ஏறிட்டும் பார்த்தார். இவ அமைதியா உட்கார்ந்திருக்கா. இவ அமைதியா உட்கார்ந்திருக்கத பார்த்தாலே ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, என்னமோ செய்ய போறா என்று
என்ன செஞ்சாலும் ஆ, நம்ம மீறி எதுவும் நடக்க போறது கிடையாது. கிடையாது. என்னைக்குமே இந்த ஒண்ணை மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஆமா என்ன நடந்தாலும் சரி நம்ம மீறி எதுவும் நடக்காது. நடக்காது. ஆமா. யாரு யார் நினைச்சீங்களா? பார்வதியை பார்த்து பகவான் கேட்டாரு, ஆமா, நினைச்சீங்களா? அம்மா பார்வதி பார்வதி கங்கையது அணிந்த தேவி கையிலே நீரியே அழகியே அழகியே பார்வதியே இந்த உலகமெல்லாம் ஆள்பவளே உமையவளே பார்வதியே அகவாரோடே இடமாயிரே 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 பார்வதியால் யாது பகவானுடைய இடமதியிலே ஜீவனாருடைய இடமதியே ஏ பார்வதி அம்மா ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டிய நீட்டினகால் வணக்காமல் நிமிர்ந்ததரை குடியாமல் அமிழ்த்ததுரை குடியை அள்ளி முடியாமல் ஏ பார்வதி ஒரு பார்வதி அம்மாவா எந்த பார்வதி அம்மா ஆ, ஒரு காலம் இப்படி இருக்க மாட்டியம்மா ஏன் உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று சொல்லும் போது என்னம்மா இப்படி உட்கார்ந்தா பார்வதி அப்படி உட்கார்ந்தா மனசு தாங்காதோ அதான் எல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் தாங்காம என்ன பண்ணோம் ஏன் அம்மா ஏ பார்வதி உனக்கு வேலை இல்ல